விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே டாஸ்மாக் ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம், அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், நடைமுறையிலுள்ள காலிபாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனியாக ஊழியர்களை நியமிக்க வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதுவரம்பை 58 60 வயதாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டி தலைமை வகித்தார். மாநில பொருளாளர் தனசேகர், விசிக மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்துப்பாண்டியன், மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் ஊர்ச்சேரி சிந்தனைவளவன், மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்ற சுடர்மொழி, மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து, மாவட்ட நிர்வாகி சிறுத்தைக்கனி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மாநில அமைப்புச் செயலாளர் எழாளன், இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமிழன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோரிக்கை விளக்க உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மதுரை வடக்கு, விருதுநகர், திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மதுரை மண்டல டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அரசு ஊழியருக்கு இணையான ஊதியம் வழங்கு. தமிழக அரசு 22 ஆண்டுகளாக டாஸ்மாக் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். எங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கி டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களை காலி எச்சிப்பாட்டில் வாங்கும் திட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை வாங்காமல் தனியாக டெண்டர் விட்டு அதுக்காக தனி ஊழியரை நியமித்து வாங்க வேண்டும் என்று, அதுடன் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கேரள அரசு போல் இங்கும் ரூபாய் 1,30,000 போனஸ் வழங்க வேண்டும் என்றும், பிஓஎஸ் மிஷினில் பணம் போடுவதை தமிழக அரசு டாஸ்மாக் துறையிலே கட்டாயப்படுத்துகிறது. அந்த கட்டாயப்படுத்துவதை இலக்கு நிர்ணயிப்பதை தவிர்க்க வேண்டும். அரசுக்கு உடனடியாக பணம் தேவைப்படும் எனில் மாலை 6 மணி வரை கடையில் இந்த பணத்தை கூட வங்கியின் மூலம் பெற்றுச் செல்லலாம். அதுபோல நடவடிக்கை உட்பட்ட 451 ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ரூபாய் 2,000 முழுமையாக வழங்க வேண்டும். கடந்த காலங்களில் அந்தந்த முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்திலே இடமாறுதல் பணி நடைபெற்று வந்தது. அதனை அனைத்தையும் சென்னை தலைமையகத்துக்கு மாற்றியுள்ளனர். அங்கு கடுமையான வேலைப்பணி காரணமாக எந்த பணியும் நடைபெறவில்லை. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு இடமாறுதலுக்காக வேண்டி சென்னை அலுவலகத்துக்கு 10 முறை 15 முறை ஊழியர்கள் அலைய வேண்டியிருக்கிறது. தொலைதூர பயணத்தை கருத்தில் கொண்டும், ஊழியர்களின் அலைச்சலை கருத்தில் கொண்டும், மன உளைச்சலை கருத்தில் கொண்டும் தமிழக அரசு அந்த இடமாறுதல் பழையபடி மீண்டும் அந்தந்த முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்திலே இடமாறுதல் வழங்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழன் ஆணைக்கிணங்க மதுரை மண்டல டாஸ்மாக் தொழிலாளர் முன்னணி சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முத்துப்பாண்டி, பொதுச் செயலாளர், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.